கன்னி ராசி அன்பர்களுக்கு வணக்கம். கன்னி ராசி காலபுருஷனுக்கு 6வது ராசி. புத பகவான் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பெறும் வீடு. இந்த அதாவது இந்த நவம்பர் மாத கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது பாருங்க. 4க்கும் 7க்கும் உடைய குரு 11ல் இருக்கிறார். ராசிநாதன் 2ல் இருக்கிறார். 2க்குடைய சுக்கிரனும் 2ல் இருக்கிறார். சூப்பர். 3ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் 3ல் ஆட்சி பீடம் ஏறி குரு பார்வையில் இருக்கிறார். குரு பார்வை கோடி நன்மை. 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடத்தை குரு பார்க்க. இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக மிக உன்னதமாக இருப்பதால் இந்த கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் அமக்கலமாக இருக்க போகிறீங்க. சாதிக்க போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. எப்பொழுதும் இல்லாத ஒரு சந்தோஷம் இந்த காலகட்டம். ஏன்னா ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருக்கிறார், குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார். குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், நல்ல பண வரவு, பொருள் வரவு, கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். லட்சுமி கடாட்சம். 2ல் சுக்கிரன், 2க்கும் 9க்கும் உடையவன். பணம் பல வகையில் பையை நிரப்பும். ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடியவர்கள் தாராளமாக செய்யலாம். ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிக்கக்கூடிய ஒரு காலம். BPO சாஃப்ட்வேர் போன்ற நிறுவனங்களில் பணிபுரியும் அன்பர்களுக்கு உன்னதமான நேரம். செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் அத்துணை பேருக்கும் கொண்டாட்டமான ஒரு காலம். 10ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறார், 8ஆம் பார்வையை பார்க்கிறார். அப்போது காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, IAS, IPS, IFS அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள், தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், பிரைவேட் செக்டாரில் வேலை பார்க்கக்கூடிய செக்யூரிட்டிஸ், இவங்க எல்லாருக்குமே ஒரு உன்னதமான சாதிக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதம் இந்த நவம்பர் மாதம். 4ஆம் இடத்து அதிபதி 11ல் உச்ச நிலையில் இருக்கிறார். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம், வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பொழப்பு ரொம்ப அருமையாக நடக்கும். ரொம்ப நல்லா பிரமாதமாக சம்பாத்தியம் இருக்கும். அதே நேரத்தில் தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு ரொம்பவும் விட்டு கொடுத்து போவாங்க, உங்களுக்கு அரவணைப்பாக இருப்பாங்க. படிக்கிற பிள்ளைகள் ரொம்ப நல்லா படிப்பாங்க. அதுலேயும் உள்நாட்டு கல்வியாக இருக்கட்டும், வெளிநாட்டு கல்வி, ஆராய்ச்சி கல்வி, எது படித்த போதிலும் பிள்ளைகளுடைய கல்வி மேம்பாடு சிறப்பாக இருக்கும், உன்னதமாக அமையும். ஆனால் சனி பார்க்கறதால ஒரு சில மைனஸும் இருக்குது. 4ஆம் இடம், அதாவது ஒரு சிலருக்கு அதாவது என்ன அப்படின்னா 4ஆம் இடத்து அதிபதி நல்ல நிலையில் இருக்காருங்க. ஆனால் 4ஆம் வீட்டை சனி பார்க்கிறார். கொஞ்சம் ஆர்டர் பண்ணணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த படிக்கிற பிள்ளைங்க கொஞ்சம் ஆர்டர் பண்ணி படிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. மற்றபடி உங்களுக்கு பாருங்கள், 6ஆம் இடம் அப்படின்னும்போது 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறது அஷ்டலட்சுமி யோகத்தை தருகிறது. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும், கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். சூப்பர். வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் நீங்கள் தாராளமாக போங்க. அது உயர்கல்விக்கு போனாலும் சரி, உத்தியோகத்துக்கு போனாலும் சரி, இல்லை சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி, எதற்காக சென்றாலும் நீங்கள் சாதிப்பீர்கள் என்று சொல்லலாம். 7ல் சனி பகவான் இருந்தாலும் அவர் குரு பார்வையில் இருக்கிறதால குறை ஒன்றும் இல்லை. கணவன், அதாவது 7ஆம் இடம் கணவனுக்கு மனைவி ஸ்தானம், மனைவிக்கு கணவன் ஸ்தானம். அப்போ அங்கே சனி இருந்தால் சண்டை சச்சரவு வந்தாலும் நீங்கள் விட்டு கொடுத்து போவீங்க, இல்லை அவங்க விட்டு கொடுத்து போவாங்க. ஓரளவுக்கு அன்னோன்யம் இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நண்பர்கள் கூட ஆரம்பத்தில் கருத்து வேறுபாடு இருந்தாலும் குரு பார்வை இருக்கிறதால ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து போவீங்க. கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும். கூட்டு தொழில் பிரமாதமாக போகும் அப்படின்னு சொல்லணும். என்னதான் இருந்தாலும் ராசியை சனி பகவான் பார்க்கிறார். ராசிநாதன் 2ல் நல்ல நிலையில் தான் இருக்கார்.
கொஞ்சம் மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க. மற்றபடி 9ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். வெளிநாடு வெளி மாநிலம் செல்லவிருக்கும் அன்பர்கள் உங்களுடைய தாஸ்தாவேஜுக்களை சரிவர எடுத்துச் செல்லுங்கள். மற்றபடி நிதித்துறை, நீதித்துறை, ஆன்மீகத்தில் பணியாற்றக்கூடியவர்கள், ஆலயங்களில் வழிபாடு செய்பவர்கள், இவங்க எல்லாருக்குமே ஒரு அற்புதமான காலகட்டம், சாதிக்கும் நேரம். குருமார்கள், முனிவர்கள், மற்றபடி ஆன்மீகத்துறையில் ஈடுபாடு கொண்டிருக்கும் அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த நவம்பர் மாதம் ஒரு உன்னதமான காலம். 12இல் கேது, ஆன்மீகத்தில் வழக்கத்தை விட உங்களுக்கு நாட்டம் அதிகமாக இருக்கும். சிறப்பாக பணியாற்றி நல்ல சம்பாத்தியத்தை பெறப்போகிறீர்கள். பணம் பல வகையில் கொட்டுன்னு கொட்ட போகுது. தனகாரகனே 11இல் இருக்கிறார், சுக்கிரன் 2இல் இருக்கிறார். சூப்பருங்க. இந்த கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட 2 மடங்கு வருமானம் தொழிலில் கிடைக்கும். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, டிரான்ஸ்ஃபர், இன்க்ரிமெண்ட், அப்புறம் அதெல்லாம் சாதாரணமாக உங்களுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக நடக்குங்க. யாருக்கெல்லாம் ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறவங்களோ எல்லாரும் அவங்களுக்கெல்லாம் கிடைக்கும். அதே நேரத்தில் டிரான்ஸ்ஃபருக்காக காத்திருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் நிச்சயமாக கிடைக்கும். மொத்தத்தில் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு நிம்மதியாக வேலை பார்ப்பீங்க. மேலதிகாரி, சக ஊழியர்கள் இவங்களுடைய டார்ச்சர் எதுவும் இல்லாமல் ஒரு அரவணைப்பாக ரொம்ப, ஏன்னா 6ல் ராகு உங்களுக்கு எதிரே கிடையாது. 2வது உங்கள் கீழே வேலை பார்க்குறவங்க, மேலே உங்கள் அதிகாரிகள், இவங்க எல்லாருமே உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய காலம். பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், ஜோதிடர்கள், இவங்க அத்துணை பேர்களுக்கும் இந்த நவம்பர் மாதம் அற்புதமான ஒரு மாதமாக விளங்கப் போகிறது. இந்த நவம்பர் 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதி சந்திராஷ்டம நாள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் கேது 12இல் இருப்பதால் ஓம் அமிர்த கேதுவே போற்றி, இல்லை ஓம் அமிர்த கேதுவே நமக அப்படின்னு 1008 தடவை சொல்லுங்கள். பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். மற்றபடி நீங்கள் இந்த நவம்பர் மாதம் சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் என்று சொன்னால் மிகையாகாது. சந்தோஷம் குடிகொள்ளும் உங்களுக்கு. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.